ஆயில் அண்ட் கேஸ் சைட்ல நீங்க தப்பான ஒரு பெர்மிட்ட செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னைக்கு ஆயில் அண்ட் கேஸ்ல யூஸ் பண்ற முதல் 3 முக்கியமான வகைகளை பத்தி டீடைலா பாப்போம். முதலாவதா ஹாட் ஒர்க் பெர்மிட். வெல்டிங், கட்டிங் இல்ல கிரைண்டிங் மாதிரி தீப்பொறி வரக்கூடிய வேலைகளுக்கு நாம இதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஃபயர் வாட்ச், ஃபயர் பிளாங்கெட், தீயணைப்பான் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். முக்கியமா பக்கத்துல எரியக்கூடிய பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அடுத்தது கோல்ட் ஒர்க் பெர்மிட். இது ஃபிட்டிங், போல்டிங், டைட்டனிங் மாதிரி தீப்பொறி வராத வேலைகளுக்கு. இங்க முக்கியமா பிபிஇ, பேரிகேட்ஸ், பாதுகாப்பான கருவிகள் இருக்கணும். எந்த காரணத்துக்காகவும் வெப்பம் வர்ற வேலையே இதுல சேர்க்கவே கூடாது. மூணாவதா கன்ஃபைன் ஸ்பேஸ் என்ட்ரி பெர்மிட். இது வெசல், டேங்க், குழி மாதிரி மூடின இடத்துக்குள்ள போறதுக்கு. உள்ள போறதுக்கு முன்னாடி கேஸ் டெஸ்டிங், சரியான காற்றோட்டம், ஸ்டாண்ட் பை ஆள், அப்புறம் ஒரு ரெஸ்கியூ பிளான் இதெல்லாம் கண்டிப்பா வேணும். ஆக்சிஜன் லெவல் 20.9% மேல இருந்தா மட்டும்தான் உள்ளேயே போகணும். இந்த பெர்மிட் சிஸ்டத்தோட லாஜிக்க இன்னும் டீடைலா நம்ம எஃப்எம் இன்ஸ்டிடியூட் ஆப்ல நீங்க கத்துக்கலாம். பயோல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்ம எஃப்எம் இன்ஸ்டிடியூட் டீம் உங்க லேர்னிங் பயணத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வழிகாட்டுவாங்க.